2024 ஆண்டிலே 3 புயல் வரும். தண்ணீரிலே பாருங்க அநேக இடம் மூழ்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றைய தினம் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இன்றைய தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஏற்கனவே உருவாகிவிட்டது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற ரீமால் புயலால் மிசோரம் மாநிலத்தில் ஏற்பட்டு வரும் நிலச்சரிவு மற்றும் அடை மழையால் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளனர். ரீமால் புயல் கரையை கடந்து வலுவிழந்துவிட்ட நிலையிலும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்தது. மிசோரம் மாநிலத்தில் தொடர்ந்து அடைமழை பெய்ததால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று இரவு 7 மணி வரை மிசோரம் மாநிலத்தில் புயலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் மாயமாகியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. புதுச்சேரியை புரட்டி போட்ட கனமழையால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.